ఏడుకుంటలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద ఆపదముక్కులవాడ నాథరక్షక గోవింద గోవింద. ஓம் நமோ வெங்கடேசாய. டிசம்பர் மாதத்துக்கான சர்வ தர்ஷன் டிக்கெட்ஸ், அதாவது ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்ஸ் நாளைக்கு காலையில் 9 மணிக்கு திருப்பதி திருமலா வெப்சைட் மூலமா நம்ம புக் பண்ணிக்கலாம். நாளைக்கு காலையில் 9 மணிக்கு டிசம்பர் மாதத்துக்கான அக்காமடேஷன் ஸ்லாட்ஸ் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்டேட் தொடர்ந்து என்னன்னாக்கா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது தர்ஷன் டிக்கெட்ஸ் எப்படி ஃபாஸ்ட்டாக புக் பண்ணலாம், சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதோட ஒரு சின்ன கண்டினியூவேஷன் மாதிரி இன்னும் சில டிப்ஸ் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஜென்ரலாக நீங்கள் வீக் டே தர்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது வீக்கெண்டு, அதாவது சாட்டர்டே சண்டே, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ஸ்டே ஜென்ரலாக டிமாண்ட் ஹையாக இருக்கும், ஏன்னா நேத்ர தர்ஷன். இதை தாண்டி ஃபெஸ்டிவ் டேட்ஸ் இருக்கும் இல்லையா, டிசம்பர் மாதத்துக்கு ஃபெஸ்டிவ் டேட்ஸ் அப்போ கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அதாவது இந்த கருட சேவாலாம் நடக்கும் இல்லையா, பௌர்ணமி கருட சேவா, அந்த டைம்லலாம் டிமாண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ஃபெஸ்டிவ் டேட்ஸ் டிசம்பர் மாதத்துக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருந்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதையும் போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டேட்ஸில் ஜென்ரலாக டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ வேறு டேட்ஸில் டிமாண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால உங்களால் ஈஸியாக தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண முடியும். டைம் ஸ்லாட்டில் ஜென்ரலாக நைட் ஸ்லாட்ஸ் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா டே டைமில் கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். டைம் ஸ்லாட்ஸில் நைட்டு கொஞ்சம் டிமாண்ட் கம்மியாக இருக்கும், ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஜென்ரலி ஒரு மாதத்துக்கான 3rd and 4th வீக்கு டிமாண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மந்த் எண்டு வீக்ஸ் கொஞ்சம் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரே கனெக்டிவிட்டி, அதாவது ஒரே வைஃபை கனெக்ஷனில் 2-3 டிவைஸ் நீங்கள் அட் அ டைம் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்கள் வர்ச்சுவல் டைம் வர்ச்சுவல் க்யூ டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வேறு சப்போஸ் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மொபைலில் மொபைல் டேட்டா மூலிமா கனெக்ட் பண்ணிவிட்டு லேப்டாப்பில் வைஃபை மூலிமா கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட் அ டைம் 2-3 டிவைஸில் 2-3 நெட்ஒர்க்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா எது இருக்கிறதுலே கம்மியான ஒரு வர்ச்சுவல் டைமோ அந்த டிவைஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் உங்கள் புக்கிங்க்கு. அண்ட் சப்போஸ் ஆக்சிடெண்ட்லாம் ஒன்று லாக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா இன்னொன்று ஒரு ஸ்டாண்ட் பை மாதிரி நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம டிக்கெட் புக் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் நோட் பேட்லேயோ இல்லை எம்எஸ் வேர்ட்லேயோ டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் புக்கிங் பண்ணும்போது அந்த டென்ஷன் வேண்டாம். அண்ட் எந்த ஸ்லாட்டில் எந்த டைமில் நிறைய டிக்கெட்ஸ் இருக்குது, எந்த ஸ்லாட்டில் நிறைய டிக்கெட்ஸ் இருக்கும் அந்த ஸ்லாட்டை ப்ரிஃபர் பண்ணுங்கள். பேக்கோ இல்லை ரிஃப்ரெஷ் பட்டனும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் தான் குட்டி குட்டி டிப்ஸ், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது தகவலோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓம் நமோ வெங்கடேசாயா. ஓம் நமோ வெங்கடேசாயா. So tomorrow Sarva Darshan tickets are getting released at 9 a.m. in the morning, and accommodation slots for the month of December is going to be released day after tomorrow at 9 a.m. So people who wish to book may book, and I'm sharing a few additional tips apart from the video which I already shared earlier. So in case you haven't viewed that video, I shall give the link in the description box so that you can go back and have a look at that video also, where I have shared a few tips for booking of darshan tickets. First and foremost, please choose a weekday for darshan. Generally weekends will be having heavy demand, so weekday generally will have low demand, so it is better to choose a weekday. And generally on Thursdays there will be a little higher demand because of netra darshan, so it is always better to choose Monday, Tuesday or Wednesday. Generally the demand is very low on those dates. It is always better to avoid certain festive dates because demand will generally be high on a festive date
like for example Paurnami Garuda Seva, etc. So it is better to choose a non-festive dates in order to have a confirmed ticket. But if you are very particular of having a Netra Darshan or very particular about a festive date, probably you may go ahead choosing a festive date. But this is for people who wish to have their tickets confirmed, and they are not really very particular about having darshan on a particular date. And regarding time of darshan, it is always better to choose a night slot instead of a daytime slot. There will be heavier demand in case of a daytime and compared to a nighttime slot. And the third and fourth weeks of a month will generally have lesser demand. So it is always better to choose the third and fourth week. And it is also better to log in using multiple devices, of course with not the same network, because in case you are using the same Wi-Fi connection for a mobile and laptop and you log in at the same time, your chances of virtual queue time is generally more if you log in through multiple devices over a same network. So it is better to have a standby device. Suppose you're logging in through a laptop using a Wi-Fi connection, it is always better to log in using a mobile in a mobile network also at the same time, because in case your laptop gets auto logged off for some reason or something happens that your laptop gets shut down or something happens like that, you need not go through the entire process of virtual queue time all over again, and your mobile network will always be handy. So it is always better to have 2-3 sessions at the same time so that there is less waiting time. And keep all your details on a notepad or MS Word or wherever possible, so that you can just cut, copy and paste, and so that you need not enter the details all over again, and this will actually save a lot of time and help you in getting your tickets confirmed. Choose a time slot which has greater number of tickets, and always avoid your back or refresh button. So hope these tips help you in booking your darshan tickets. Wish you all the very best, and have a happy darshan. So thank you for watching. Om Namo Venkatesaya. Oh.